அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 19/2/2026. துவிதியை திதி பிற்பகல் 3:59 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:52 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சந்திரன், புதன், ராகுடன் சுக்கிரன். மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, மகான்களை தரிசிக்க, செங்கல் சூளை பிரிக்க, மருந்துண்ண, கதிரறுக்க, மதில் சுவர் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்பானவர்களை வணங்கி பழகு, ஆணவமானவர்களை அடக்கி பழகு, தற்பெருமையாளர்களை தவிர்த்து பழகு. ஆமாங்க, உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க, உண்மையாக பேசுகிறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வணக்கத்தோடு இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதட்டலாம், அலம்பலாம், அப்படியே தன்னை பற்றி தாம்பிகமாக பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் ஓரங்கட்டிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மைக்கும் உண்மையான பாசத்திற்கும் அன்பிற்கும் அடிபணியக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும். பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள்லாம் கிடைக்குங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணிவிட்டு ஒரு தொழில் தொடங்கலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள் அவங்க எல்லாமே தேடி வந்து பேசுவாங்க. உறவினருடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாமே விலகுங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பயம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. மேலதிகாரிகளோடு இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் கொஞ்சம் விலகுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சிலரது வாழ்க்கையிலிருந்து சில வார்த்தைகள் உருவாகும். சில வார்த்தைகள் சிலரது வாழ்க்கையை உருவாக்கும். ஆமாங்க, அதனால தான் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கையை விட அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அது அதை விட முக்கியங்க. சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். நல்லாரு அப்படின்னு ஒரு சித்தர் சொல்கிறான்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் அனுபவப்பட்டு அடிபட்டு சொல்கிறவங்க
சொல்கிறவங்க சில வார்த்தைகள் நமக்கு அனுபவ பாடமாகவும் இருக்குங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எல்லார்கிட்டையுமே நம்ம ஆசீர்வாதம் தான் வாங்கணுமே தவிர வேறு மாதிரியான வசவு வார்த்தைகள் வாங்கக்கூடாதுன்னு யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகமாகவே இருக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடிக்கடி வாடகை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறத விட நாமே ஒரு சின்ன இடமா பார்த்து எடுத்துக்கலாம், இல்லை லீஸுக்கு ஏதாவது இடம் வந்தால் கூட அதில் கடையை ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தாயம் விழுந்தால்தான் ஆட்டத்தை ஆடவே ஆரம்பிக்க முடியும். அதே போல் காயம் பட்டால்தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும். ஆமாங்க, சீராக போயின்ட்டுருக்குன்னா அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் பொழுது, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது, ஏதாவது ஒரு ஏமாற்றம் ஏற்படும் பொழுது, எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும்போது அப்போ தான் வாழ்க்கைன்னா என்ன, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார், சும்மா பேசிட்டு போகிறவங்க யார், நம்முடைய சுமைகளை சுமக்கக்கூடியவங்க யாருங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க காயப்படும் போதெல்லாம் மனிதர்களுடைய சுயரூபத்தை அறிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு உண்டு. வேணான்னு சொன்னால் கூட சில பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வந்து சேருங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரியான அறிகுறிகள்லாம் சில நேரம் தெரியும். பயந்துராதீங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அதே மாதிரி மூச்சு பயிற்சி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பிட்லன்னாலும் உடம்பு எடை கூடிக்கிட்டே போதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. இதை விட பெருசாலாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தைரியமும் வைராக்கியமும் அதிகமாகி கொண்டே போகுங்க. உங்கள் ராசிநாதன் புதனோட 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. பழைய உணர்வுகளும் தேடி வருவாங்க. அதே மாதிரி ஆட்சியாளர்கள், முக்கியஸ்தர்கள், அவங்களுடைய அறிமுகம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. இருந்தாலும் முன்னைய அளவுக்கு இல்லையே. எப்போ பார்த்தாலும் தேர் திருவிழா மாதிரி நம்ம கடை முன்னால் மக்கள், வாடிக்கையாளர்கள் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இருந்தாலும் குலதெய்வத்துக்கு ஒரு முறை போய் வாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய திரவங்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிக்கிறதும் நல்லதாங்க. பச்சை கற்பூர திரவம் அதெல்லாம் கூட தெளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் வியாபாரத்தில் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை
பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முயற்சி உடைந்து போனால் அதை பயிற்சியாக எடுத்துக்கொள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தான் நினைப்பீங்க. எப்பொழுதுமே முயன்று கொண்டே இருப்பீங்க, முயற்சித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அது வேறு மாதிரி முடிஞ்சதுன்னா அதுக்காக அப்படியே ஓய்ந்து போக மாட்டீங்க. எதனால் நாம் இந்த வேலையை முடிக்க முடியல, எந்த இடத்துல நாம் தவற விட்டோம், மறுபடியும் எப்படி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தடைகளை தாண்டி முன்னேற கூடிய மன உத்வேகத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள்லாம் உட்காந்துட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாகுதே, எங்கே போனாலும் ரெட்டிப்பு செலவாகுதே, எதுவுமே எடுத்தெடுப்பில் முடிய மாட்டேங்குது, ஏன் இது மாதிரிலாம் ஆகுதுன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வீட்டிலேருந்து நம்ம மாறிடலாம், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எதுவுமே நடக்கவே இல்லை, நினச்சி பார்த்தா ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் வேறு மாதிரி தான் போகுது, கையில் இருந்ததெல்லாம் கரைஞ்சி போச்சு, எப்படியா நம்ம மாற்றிடலாம், இந்த மாசி மாதத்திலே நம்ம வீடு மாற்றிட்டோம்னா நல்லா இருக்குங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகனுக்கு நல்ல மணமகள், பொருந்தி வரக்கூடிய மணமகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன எதிர்ப்புகள் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பார்க்காம போன சில உறவினர்கள் வலிய இன்றைய தினத்தில் பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லாத்துலேயும் வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நிழல் கூட இருளில் மறைந்து போகலாம், ஆனால் அன்பான உங்களுடைய நினைவுகள் ஒருபோதும் என் நெஞ்சை விட்டு விலகுவதில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி யோசிப்பீங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கை கொடுத்தவங்க, ஆறுதலாக பேசினவங்க, ஆரம்ப காலகட்டத்தில் அந்யோன்யமாக இருந்தவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், இவங்களெல்லாம் எப்பயுமே அடிமனசில் உட்கார வச்சு ஆசையாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையான அந்த வெகுளித்தனமான பாசம், அன்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:52 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆர்வக்குளாரில் எதையாவது பேசிட்டு அப்புறம் எதுலையாவது சிக்கல்லாம் மாட்டிக்கக்கூடாதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் இருந்துட்டு தான் இருக்குது, அதுவே ஒரு மாதிரி பாடாப்படுத்தின்னு இருக்குது. இன்றைய தினத்தில் அந்த அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவானுடன் சந்திரனும் போய் சேர போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க.
அதே போல் இரவு 8:52 பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசரப்பட்டு முதலீடு செய்கிறதோ அல்லது புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறதோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட அனாவசியமாக யாரையும் பகைச்சிக்கவும் வேண்டாம். வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும், இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை உரிமை கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் உண்மையாக புரிந்து கொள்ள ஒரே ஒரு நட்பு இருந்தால் போதும். ஆமாங்க, இன்றைக்கும் அவங்கள நீங்கள் தேடின்னு இருக்கீங்க. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைய வரைக்கும் யாரும் வரலை, இது வரைக்கும் யாரும் கிடைக்கவும் இல்லை. சுற்றி முற்றி இருக்கிறவங்கள்லாம் ஏதோ பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய உள் மனசில் இருக்கிறத சொல்லாமல் புரிஞ்சுக்கிறவங்க, நம்ம முகத்தை பார்த்தே நாம் என்ன நினைக்கிறோன்னு புரிந்து கொள்ளக்கூடியவங்க, அவங்க யாருமே இன்னும் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த புரிதல் இருப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய தேடுனர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. அதே நேரத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. கடன்லாம் கட்டுப்பாட்டை மீறி போயின்னு இருக்குது அப்படிங்கிற கவலையும் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. தொலைதூர பயணங்களை தவிர்க்க பாருங்க. ஹை ஆல்டிடியூட், அதாவது உயரமான இடங்களில் ஏறி நிற்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணும்போதும் பொதுவாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. திடீர்னு இப்போ சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும்போது ஏமாத்துறவங்க இப்போல்லாம் அறிமுகமாகுவாங்க. அன்பாக பேசுவாங்க, உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அதில் கிறங்கி போய் ஏமாந்துடாதீங்க. அந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோன்னு சில நேரங்களில் எதிர்த்து நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்பீங்க. நல்ல வாழ்க்கையெல்லாம் அடுத்தடுத்து இருக்குது, நல்லதெல்லாமே அடுத்தடுத்து இருக்குதுங்கிறத நீங்கள் நம்புங்க. காரணம், அடுத்தடுத்த குரு பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாதகமாக இல்லாமல் சாதகமாக வர இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. வாடிக்கையாளர்கள் குறுக்கு கேள்வி கேட்டாலும் நீங்கள் நேர்மையாக பதில் சொல்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு அதிகாரி உங்களுக்கு எதிராக இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நல்ல விஷயங்கள் உருவாக எப்போதும் காலம் எடுக்கும். விதையை விதைத்தவுடனே நிழலை எதிர்பார்க்காதே. ஆமாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சாலே நிச்சயமாக நல்லது நடந்துருங்க. ஆனால் அந்த நல்லதுங்கிறது ஒவ்வொன்றாக ஒரு படியாக உள்ளுக்குள்ளார உருவாகி உருவெடுத்து பிறகு விஸ்வரூபமாக வெளிப்படுங்க. அதனால தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது
நல்லதை தவிர வேறு எதுவும் நமக்கு நடந்துராதுங்கிற நம்பிக்கையோட அன்றாட செயல்களில் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டு காத்திருந்து காய் நகர்த்தி வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து தகராறு, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. 4 சொத்து இருக்குது, அதில் 2 கொடுத்துட்டு 2 வச்சுக்கலாம். ஏதாவது மாத வருமானம், வாடகை வருமானம் வர்ற மாதிரி எதுலையாவது முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. அதே போல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாயிட்டே போகுங்க. பக்திமயமாகவே நீங்கள் மாறின்னு இருக்கீங்க. இன்றைய தினமும் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. உண்மையானவங்க தான் உங்களோட ஒட்டி உறவாட முடியும். பொய்யா பேசுகிறவங்க, புகழ்ச்சியாக பேசுகிறவங்க, நடிக்கிறவங்க அவங்கெல்லாம் உங்களை பார்த்த உடனே நகர்ந்து போயிடுவாங்க. எப்பொழுதுமே நீங்கள் நெருப்பாக தான் இருப்பீங்க. நல்லவங்களுக்கு எப்பொழுதுமே நல்லவர்களாக இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கூட குறைஞ்சி இன்றைய தினத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மை சுரீரென ஒரு அடி கொடுத்து விட்டுவிடும். ஆனால் பொய்யானது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு அடிக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எதையுமே நீங்கள் மறைக்க மாட்டீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு பேசுவீங்க. என்ன இருந்தாலும் நம்ம உண்மையை பேசிடுவோம், உள்ளதை பேசிடுவோம், நல்லதை பேசிடுவோம். மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பொய் சொல்கிற குணமெல்லாம் எனக்கு கிடையாது. அது நாளைக்கு என் பக்கமே என்னை அது துரத்தி அடிக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ என்ன தோணுதோ இருக்கிறத சொன்னோமா, நிம்மதியாக இருந்தமான்னு போயின்னு இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தெய்வத்தையே சாட்சியாக கொண்டு உள்ளதை உள்ளபடி உரைத்து வாழ்க்கையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கமும் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. தெய்வீக விஷயங்களை அதிகமாக யோசிப்பீங்க. அதே மாதிரி சித்தர்கள், முன்ஜென்ம கர்ம வினைகள், இதை பற்றியெல்லாம் ஒரு சிறந்த ஆய்வு கூட உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்குங்க. வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னமோ மனசு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. மனசில் பெருசாக நிம்மதி இல்லை. உடம்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சில நேரம் அப்படி சோர்வாக களைப்பாக இருக்குது. பெருசாக உற்சாகமாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே தான் போயின்னு இருக்குது. ரோபோ மாதிரி எல்லாம் போயின்னு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன், டிவி, அந்த மாதிரி லேப்டாப் பொருட்களும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமையலறையை மாற்றி அமைப்பீங்க. சமையலறை சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க. நேற்று வந்தவங்கள்லாம் வேறு விதமாக சம்பாரித்து
படித்து நல்லா வந்துட்டாங்க. நாம் என்னமோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சுற்றி முற்றி இருக்கிறவங்களும் இன்னும் வீடு வாங்கலையா, இன்னும் அது வாங்கலையா இது வாங்கலையான்னு கேட்குறாங்க. நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை யாரும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை முக்கியமான கிரகங்கள் பார்க்கறதுனால உங்கள் கை ஓங்கும். நாளுக்கு நாள் வேலை சுமை அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. ஒன்று பணத்தால், மற்றொன்று குணத்தால். ஆமாங்க, பணம் வந்துடுச்சுன்னா மாறி போகிறவங்க இருக்காங்க, அதே மாதிரி குணத்தாலும் மாறுறவங்க இருக்காங்க. அதனால தாங்க எல்லாரையுமே எப்போவுமே நம்ப முடிய மாட்டேங்குது. ஒரு காலத்தில் உத்தமராக இருந்தவங்க இன்னொரு டயத்தில் மாறி போயிடுறாங்களே அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியிலெல்லாம் மரியாதை நல்லா தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளார நிம்மதியே இல்லையே, நிம்மதி இல்லாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் அபராதம் கட்டின்னு இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி வண்டி வாகனமாக இருந்தாலும் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன களவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தான் விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அவங்க நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி பழைய உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன விருதுகள், பாராட்டுகள் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது உத்தியோகமும் தேடி வரும். கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பாருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, துயரம் தரும் மனிதர்களை தூரம் வைத்தாலே பாதி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். ஆமாங்க, கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் சொந்தக்காரங்க, இதெல்லாம் ஒரு சிலர்லாம் வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அவங்க வந்தாலே கொஞ்சம் சிக்கல் தான், பேசினாலே கொஞ்சம் எதிர்மறை தான். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சிலரை பார்த்த உடனேயே தூரமாக நறுந்து சென்று நம்ம வேலையை நாம் பார்ப்போம், வெட்டி பேச்செல்லாம் நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களை தேடுபவர்கள், நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்களுடன் பேசி பழகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத சில கோர்ட்டு கேஸு அது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வு கிடைக்கும். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்ப்பா, பொத்தாம் பொதுவாக நம்ம இந்த மாதிரி பேசி முடிச்சுக்கலாம்,
சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசி சண்டை சச்சரவுகளை இன்றைக்கி நீங்கள் சரி பண்ணுவீங்க. காரணம் 2ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி உங்களுடன் நட்பு பாராட்டுறதுக்கு புதிய நண்பர்களும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் செல்வாக்கு உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதுவும் இன்றைய தினத்தில் பலிதமாகுங்க. ஆனாலும் கூட 2ஆம் இடத்திலேயே ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால பார்வை கோளாறு விஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பல் வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எந்த ஒரு முக்கிய வேலையாக இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. ஆமாங்க, ஒரு பொருளை பிடிச்சிருச்சுன்னா அந்த பொருள் நமக்கு அழகாக தெரிகிறது. அதே மாதிரி ஒரு உணவு நமக்கு சுவையாக அமைஞ்சிடுச்சுன்னா அந்த உணவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி ஒரு நட்பு ஒரு அழகாக ஒரு அமைதியை மனசுக்குள்ளார ஏற்படுத்துதுன்னா அந்த நட்பும் அழகாகி விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசை அழகாக வச்சுருப்பீங்க. மனசை அழகாக்கி வச்சிட்டோம்னா பார்க்குறது எல்லாமே அழகாக தெரியுமேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அழகான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அழகாக எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள், அழகை அணுவணுவாக ரசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மதியம் 3 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள் இருக்குது. குடும்பத்திலேயும் சலசலப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக ஈகோ இருக்குது. அதெல்லாம் மதியம் 3 மணியோடு சரியாயிடும். மதியம் 3 மணிக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. 2-3 நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்குள்ளார முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே நேரத்தில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாம் நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் மதியம் 3 மணிக்கு பிறகு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன ஏமாற்றங்கள் இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே மதியம் 3 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவுக்கு ஆழம் அதிகம், அளவு அதிகம். ஆமாங்க, இவங்க எங்கள் உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக ஒரு அன்பு வருதுங்க. ஆனால் உறவுக்காரங்களா சொந்தக்காரங்களா இல்லாமல் வெளியிலேருந்து அன்பு காட்டுறவங்க யாராவது இருந்தால் அந்த உறவு ஆழமாக மனசில் பதியுதுங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான புரிதல்
எங்கு இருக்கிறதோ அங்கே மகிழ்வடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்கு பின்புறம் 12ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் போய்கொண்டே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத சில பணவரவுகள், அதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால காலையில் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது, உடம்பு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. எளிய உணவுகள், நீராகாரங்கள் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மதியம் 3 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். இரவு 8:52 வரைக்கும் பூரட்டாதியில் பயணம் செய்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 8 அதாவது இரவு 8:52 சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வெளிநபர்களுடன் விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பொறுமையாக பொறுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 1813ஆம் ஆண்டு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அலறி அடித்து ஓடுறாங்க. காலரா நோய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுப்பட்டு கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாமே காலமாயின்றிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு பாதிப்புகள் வந்து உயிர் பிரிந்து கொண்டு இருக்கிறது. உடனே மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாமே ஓடி போய், சாமி எங்களை காப்பாற்றுங்க, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, புள்ள மக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களாக தவறின்னு இருக்காங்க, மிச்சம் மீதி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இந்த சுற்றுப்பட்டு கிராமம் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து போயின்னு இருக்குது அப்படின்னு கதறி அடித்து ஓடி வராங்க. இவங்களுடைய கூக்குரல், அந்த அழுகுரல், அவங்களுடைய அந்த பாவமான அந்த பார்வைகள், அவங்களுடைய அந்த அழுகைகள்லாம் கேட்டு அங்கிருந்த சுவாமிஜி வந்து ஒரு பெரிய தீக்குண்டத்தை உருவாக்குகிறார். அந்த சித்தர் வந்து பெரிய தீக்குண்டத்தையும் உருவாக்குகிறார். அவர் கையில் வந்து எப்பொழுதுமே வந்து சங்கிலி இருந்துருக்கும், ஒரு குரடு அதுவும் வந்து கையில் வச்சுருப்பார். அந்த பெரிய அந்த தீக்குண்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவர் எப்பயுமே கையில் வச்சுருக்கிற அந்த குரடு, அதுக்கு அடுத்தது சங்கிலி, அது ரெண்டையும் தூக்கி போடுறார். கொஞ்ச நேரத்தில் அது ரெண்டுமே வந்து அப்படியே நெருப்பில் வந்து தகன்னு பழுத்து போகுது. அந்த சங்கிலியும் பழுத்து போகுது, அதுக்கடுத்து அந்த குரடும் வந்து அப்படியே நெருப்பில் வந்து கட்டியாக வந்து பழுத்து போகுது. ஏன்னா இரும்பு தான் ரெண்டுமே, அதனால் வந்து அப்படியே பழுத்து போகுது. அதுக்கடுத்தது அந்த சித்தரானவர், அந்த சுவாமியானவர் போயிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோட அப்படியே வந்து அந்த தீக்குண்டத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறார். நின்று அந்த தீக்குண்டத்தில் எரியும் நெருப்பில் தன்னுடைய கைகளை விட்டு அந்த சங்கிலியை எடுத்து இடுப்பில் அணிந்து கொள்கிறார். அதுக்கடுத்து அந்த குரடு இருக்கு இல்லைங்களா, அதை கையில் எடுத்துக்கிறார். கையிலெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த கிராமத்தை அப்படியே சுற்றி வரார். அந்த கிராமத்தில் சுற்றுப்பட்டு கிராமங்கள் ஒவ்வொன்றா வந்து சுற்றி வரார். சுற்றி வந்துட்டு அப்படியே விட்டுடுறார். அதுக்கு பிறகு அந்த சுற்றுப்பட்டு கிராமம், அந்த கிராமத்தில் யாருக்குமே காலரா நோய் வரல. எல்லாருமே ஆரோக்கியமாக எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கிலியை வந்து அதை எடுத்து அவர் இடுப்பில் அந்த சுட சுட பழுத்து காய்ச்சிய அந்த சங்கிலியை அப்படியே எடுத்து இடுப்பில் அணிந்தார். ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் உடம்புலையோ
தோல்வியோ ஏற்படவே இல்லை. அன்னையிலேருந்து சங்கிலி சுவாமிகள் அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்கள கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சங்கிலி சுவாமிகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்திருக்கிறாருங்க. அதாவது அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபராக, மிகப்பெரிய மகானாக, ஒரு காட்ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மிகப்பெரிய சித்தராக இருந்திருக்கிறாங்க. அதே போல் ராமசாமி படையாட்சி அப்படிங்கிறவர் இந்த சங்கிலி சுவாமிகளுக்கு பணிவிடைகள், உதவிகள் அதெல்லாம் செய்துட்டு இருந்தார். அவர் அவருடைய நில ஜமீன்தார் மாதிரி அவருடைய நிலத்தில் தென்னங்கன்றுகள்லாம் பதிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தென்னங்கன்றுகள் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டார். அப்படியே போகும்போது நம்ம சங்கிலி சுவாமிகளையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னே அவரும் நான் வரேன்னு சொன்னார். அங்கே போன பிறகு தான், அதாவது தென்னங்கண்ணுக்கெல்லாம் விலை பேசி கொடுக்க போகும்போது பையை தொட்டு பார்க்கும்பொழுது பை கிடையாது. வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படிங்கிறார். நீ இங்கே இரு, ஒரு சில நிமிடத்தில் உன்னுடைய பணப்பை வரும் அப்படின்னு சங்கிலி சுவாமிகள் சொல்கிறாங்க. 2 நிமிஷத்தில் அந்த பணப்பையோட சுவாமி இருந்தாங்க. அந்த மாதிரி வேக வேகமாக போகிறது, காற்றில் பறக்கிறது, கூடு விட்டு கூடு பாயிறது, இந்த மாதிரி பல சித்து வேலைகள்லாம் தெரிந்தவராக இந்த சங்கிலி சுவாமிகள் இருந்திருக்கிறாங்க. இந்த சங்கிலி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த மாதவச்சேரி அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போகிற பாதையில் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதவச்சேரி அப்படிங்கிற ஊரில் இந்த சங்கிலி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. 1823ஆம் வருடம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதியில் இந்த மகான் பரிபூர்ணம் அடைஞ்சாங்க. இன்றைக்கும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் நிறைய பேர் உட்கார்ந்து தியானம் செய்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுதுங்க. நாமும் ஒரு முறை சென்று ஸ்ரீ சங்கிலி சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் சென்று தியானம் செய்து அருளை பெற்று வருவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், மகான்கள், மகரிஷிகள், சித்தர்களின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.